மேட்ரு இது இல்லைங்க. இந்த முடக்கத்தான் தலை பார்த்திங்கன்னா மிளகாய் ஒரு 10 போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இட்லி அரிசி நல்ல அரிசி தான் போட்டிருக்கேன். ஏன்னா முடக்கத்தான் தலைங்கிற அரிசி வரலைன்னா என்ன பண்ணுறது. இட்லி அரிசி 1 டம்ளரு, ரேஷன் பச்சரிசி 1 டம்ளரு, ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, மேலே உப்பு, பெருங்காயம், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி நல்லா நம்ம தோசை மாதிரி நிரவக்கூடாது, சுற்றி விட்டு ஊற்றுனா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது மேட்ரு கிடையாது. முடக்கத்தான் தலை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்புகள்லாம் இருக்குது பாருங்கள், அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு எண்ணெயை காய்ச்சி வடிகட்டி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கை வலி, கால் வலி, எலும்பு வலி, தசைப்பிடிப்பு எல்லாத்துக்குமே அப்பப்போ டபுள் பாயிலிங் பண்ணியோ இல்லை கொஞ்சமாக இரும்பு கரண்டியில் ஹீட் பண்ணியோ தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த முடக்கத்தான் காம்புகள்லாம் அவ்வளோ சத்து இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.